ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி செடிலாம் நட்டோம் இல்லையா, அதுக்கு தண்ணி கட்ட ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 நாள் நட்டுட்டு 2 நாள் தண்ணி மொண்டு தான் ஊற்றிட்டு இருந்தேன், அதை பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு போட்டு ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், அந்த நாவமரத்துக்கு தண்ணி பாயுது. நல்லாவே தண்ணி விடணும் இந்த டைமில், ஏன்னா அது வேர் பிடிக்கிற வரைக்கும் நல்லா தண்ணி கொடுத்தா தான் சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஃபுல்லாகவே தண்ணி விட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். இங்கே அங்கே பக்கத்தில் நாவக்கன்று இருக்கா, கொஞ்சம் தூரம் தட்டி ஒரு பலாமரம், வியட்நாம் பலா. இதெல்லாம் பெரிய பெரிய மரமாக ஆகாது, அதனால் பக்கத்துலேயே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா நம்ம கட் பண்ணி விட்டு வளர்க்கலாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் பலா இருக்குது, ஃபுல்லாக தண்ணி பாயுது. அந்த சைடு அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் நட்டுருக்கோம், ஒரு 3 செடி நட்டுருக்கோம். அதுக்கு தண்ணி காலையிலே போயிடுச்சு. இந்த ஓரம் மட்டும் தண்ணி ஏறாமல் இருந்துச்சு. இப்போ தான் நான் பார்த்தேன். சரி பார்த்தோம், மோட்ரு போட்டு விட்டுருவோம் இப்போயே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் வெயில் ரொம்ப இருக்குல்ல, சீக்கிரமாக காஞ்சிடுது. ஒரு நாள்லேயே காஞ்சிடுது. அதனால் இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஏறட்டும்னு விட்டுரும். தண்ணி ஏறி நின்னால் தான் நல்லா வேர் பிடிக்கும் செடி. இங்கே பாருங்கள், தண்ணி நிற்கிதா, இந்த மாதிரி அதுக்கும் தண்ணி நிற்கணும். நம்ம செடிலாம் எல்லாமே சூப்பராக வளருதுங்க. இந்த ஓரம் பாருங்களேன், ஒரு மாதிரி அப்படியே காடு மாதிரி ஆயிடுச்சு. கொய்யா மரம் பிஞ்சு எடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி பூ பூத்த வீடியோ போட்டிருக்கோம், நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, இங்கே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கட்டும், நான் போய் அதை காட்டுறேன். அது எவ்வளோ பிஞ்சு எடுத்துருக்குன்னு பாருங்கள். இது வாட்டர் ஆப்பிள் செடி எந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வளருது. இங்கே பாருங்க மக்களே, நம்ம கொய்யா மரத்தில் எடுத்துருக்க பிஞ்சு எல்லாமே பெருசாக ஆகுது, தெரியுதுங்களா, நிறைய பிஞ்சு. ஆனால் அதுவாக எந்த அளவுக்கு நிற்கும், எந்த அளவுக்கு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் உதிர்த்துடுது. நிறைய பிஞ்சு கீழே கொட்டி கிடக்கு. அது எவ்வளோ தாங்குமோ அந்த அளவுக்கு மட்டும் அது பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நம்ம எதுவும் எடுத்துலாம் விடல, அதுவாக கீழே கொட்டி கருகிடுது. அதுக்கு இவ்வளோ தான் பிடிக்கும், அதுக்கு தெரியும் இல்லையா, அது சத்துக்கு எவ்வளோ பிஞ்சு பிடிக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சிக்கிட்டு மற்றதெல்லாம் கொட்டிடுது. ஓகே மக்களே, பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.